ஹாய், வணக்கம். உங்கள் அனைவரையும் எங்கள் சமையல் சாம்ராஜ்யத்திற்கு வரவேற்கிறேன். சுவையான தேங்காய் பொடி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 3 கொப்பரை தேங்காவை எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 3 ஃப்ரெஷ் தேங்காவை எடுத்து பொடியாக நறுக்கி நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு வாட்டி வாஷ் பண்ணியிருக்கிறதுனால இது கடாயில் போட்டு ஈரெல்லாம் போகிறதுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஈரெல்லாம் போயிடுச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இந்த ஆறின தேங்காவை மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சாச்சு. இது வெறும் கடாயில் போட்டுக்கிட்டு தேவையான அளவு காரமும் உப்பும் கலந்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காரமும் உப்பும் பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு கலந்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. நான் இது பொடி கலக்கிறதுக்காக இந்த கடாயில் கலக்கிறேன். தவா சூடானதும் தோசையை போட்டுட்டு நெய்யும் எண்ணெயும் விட்டுக்கோங்க. இதை இன்னொரு பக்கம் திருப்பிக்கோங்க. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. இது மேலே பொடியை தூவிக்கோங்க. தேங்காய் பொடி தோசை ரெடி. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பொடியும் 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலையும் சேர்த்து அரைச்சி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இது ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு பூண்டு நசுக்கி இதில் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். தேங்காய் பொடி தோசை ரெடி.